ஆமாம், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமாம், சொல்லு என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இங்கே வந்ததுலேருந்து உங்கள் மாமா சரியில்லை. என்ன சொல்ல வந்தா சொல்லு. அதை தான் கேட்டுட்ருக்கேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ரூமில் இருக்கும்போது கூட இப்படி இல்லை. உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் ஏன் டல்லாக இருக்கீங்க? அதான் எனக்கு பிடிக்கல, அதான் கேட்கேன். ரெடியாடாங்க. அப்பா வச்சுருக்கேனே. போய் வேலை இருந்தால் பாரு போ. வேலை அம்மா பார்ப்பான். நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? என்னாச்சு? சொன்னா மட்டும் கேட்டுற போகிற. சொல்கிற வார்த்தையை தான் இப்போ கேட்க மாட்டேங்க. அப்புறம் என்ன செய்ய சொல்லுதானே? ஏன் மாமா? சொல்லு என்ன. என்னன்னு தான் சொல்லுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? வர பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொன்னால் மட்டும் விட்டுட்டா வந்தா நீ சொல்லு. இப்போ என்ன சொன்னீங்க? ஹோட்டலில் இருக்கணும் இங்கேண்ணா. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? அம்மா உன்னை வெளியே போய் சொல்கிறாங்கல்ல. திருப்பி அந்த வீட்டில் நான் வந்து குடி கொண்டு வைக்கேன். நீ வாழ்ந்து சொன்னா வருவியா? அந்த இருப்பியே சொல்லு. நான் வரமாட்டேன். அதான் சொன்னேன், நான் வரல நீ மட்டும் போ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கூட்ட முறைக்காக நீ வாழ்ந்தானு ஒன்று சொன்னேன். நான் உன்னை போவான்னு சொல்லலாம். நீ விட்டுட்டு வந்திருக்கலாம்னு நான் தெரியும். நீ என்ன சொல்கிறீங்க? உங்களை விட்டுட்டு வரணுமா? எனக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுதா? டென்ஷன் படுத்தாத போ. சரி நான் வெளியே போயிட்டு வரட்டாங்க. எங்கே போகிறீங்க? கிரவுண்டு காட்டு போயிட்டு வரேன்டி. பசங்களோட பேசிட்டு வரேன். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதான் எதுக்குன்னு கேட்கேன். நான் இருக்கேன்ல, பாப்பா இருக்கால, அப்புறம் என்ன? ஒன்று சொல்ல மென்டரு இருக்க இடத்த சொல்கிறேன். தேவையில்லாமல் ஏன் எதையும் நினச்சிட்டு இருக்காங்க? நம்மளா வரல, அப்பா தான் வந்து கூப்பிட்டு போயிருக்கு. அப்பாவே எதுவும் நினைக்கிறேன். நீங்கள் ஏன் அதே நினச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்க? விடுங்க. உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுப்பா. விடு. உனக்காக வந்த நடி குமார் வீட்டில் போய் இருக்கட்டாங்க. அங்கே நெட் தூங்குறேன். ஆமாம், என்ன மாமா பண்ணுறீங்க? அப்போ ஏன் வந்தீங்க? இங்கே வந்துட்டு மறுபடியும் அங்கே போய் படுத்தீங்கன்னா அப்பா கஷ்டப்படும்ல. நான் இப்படி உங்கள் அப்பா கூட வருவான்னு எதிர்பார்க்கல. குமார் சொன்னதுக்கு நீ என்ன யோசிச்சிருக்க சொல்லு. அம்மா காலை ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் தான் சொல்லணும். நானுமே அப்பா இப்படி நம்மளை கூட்டிகிட்டுலாம் வரும் வீட்டுக்கு நான் எதிர்பார்க்கல, யோசிக்கிறேன். சொல்லிடுங்க. நீ சொல்கிறத வச்சு தாண்டி நான் முடிவு பண்ண முடியும். சொல்லு. நீ தான் உங்கள் அப்பாட்ட கேட்கணும். உங்கள் அப்பா என்ன ஐடியாவை கூட்டு வந்திருக்காரு தெரிலல்ல. கேளு. எனக்கு புரியலை, என்ன கேட்க வரீங்கன்னு. இல்லை உங்கள் அப்பா ஒருவேளை நம்ம தனியாக வீடு பார்த்து போகிற வரைக்கும் இருக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காரா, ஹோட்டலில் இருக்காண்டான்னு. இல்லை என்ன ஐடியாவில் கூட்டு வந்திருக்காருன்னு தெரியலல்ல. நீ கேளு, அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவு பண்ண முடியும். இல்லை தெளிவான முடிவு அங்கேயே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். சொல்லிட்டு வந்திருக்கணும். அதுவும் சொல்லலை. உங்கள் அப்பா கூப்பிட்டாருன்னு நீ ஒத்த கடை நிற்க வான கரகரன்னு இழுத்துட்டு வந்துட்ட. தனியாக தானே வீடு எடுத்து இருக்கிறதா பிளானு. இருக்க ஓகே தானே உனக்கு? இப்போ குமார் வீட்டில் இருக்க சொன்னான், அது உனக்கு ஓகே தானே? இல்லை வேறு வீடு பார்க்கணுமா சொல்லு. தெரியும்ல குமார் பழைய வீடு. தெரியும் மாமா, எனக்கு ஓகே தான். அந்த அண்ணன் சொன்னதுக்கப்புறம் நம்ம வேறு வீடு பார்க்கன்னு சொன்னால் அந்த அண்ணனுக்கு என்ன மரியாதை? குமார் பசங்க நீ கேட்டுட்டு தானே இருந்த. இப்போ என்ன ஆச்சு? நீ தான் சொல்லணும். உங்கள் அப்பா மைண்டில் என்ன இருக்குது நீ யோசிச்சு பதில் சொல்லு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செய்யணும். அப்பா கூப்பிட்டு வந்திருக்கு, நம்ம இப்போ அங்கே போகிறோன்னு சொன்னால் அப்பா என்ன சொல்லணும்னு தெரியலையே. கேட்டு விடுவோமா அப்பாட்ட? சொல்லி பார்ப்போமா? சரி சொல்லு. உங்கள் அப்பாவை கூப்பிட்டு என்னென்னு பேச முடிவு எடு. வெளியே போட்டான் பேசிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுது கால் பண்ண நான் வரேன். ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதே நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன். அப்பாவும் அப்படி தானே சொல்லி கூப்பிட்டு வந்துச்சு. என்னோடய நிலைமையை உனக்கு புரிய வைக்க முடியல என்னால். நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்க. நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்போ என்ன தான் செய்யணும் சொல்லுங்கள். இங்கே இருக்க உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. சொல்லுங்கள், வேறு என்ன பண்ணணும்? எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டிங்களா? யாரும் உங்களை ஒன்றுமே சொல்லலாம் மாமா. அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? டார்ச்சர் பண்ணாதடி. உன்னை நான் விட்டுட்டு போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்காக நான் வந்திருக்கேன். நீ திருப்பி திருப்பி இன்னும் ஃபோர்ஸ் பண்ணாத. விடு. எப்பா எப்போ இங்கே வாங்க. என்னம்மா சொல்லு. பாப்படங்க. அம்மாட்ட கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் பேசுவீங்க. சொல்லுமா ஏன் கூப்பிட்டேன்? இது வேணுமா? இல்லைப்பா, நீங்கள் கூப்பிட வருவீங்க நாங்கள் எதிர்பார்க்கல. கூட்டிகிட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு. குமாரனை அவங்க வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க. அதான் காலையில் அவங்க அம்மா ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் காலையில் அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு. வெளியில் தான் மாமா வீடு பார்த்துட்டு இருந்துச்சு, கிடைக்கல. அதெல்லாம் குமாரனை அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு சொல்லிட்டாங்க. சரிப்பா, அதுக்கு என்ன? இல்லை, போகிறேன்னு சொல்லிட்டு போகலன்னா அந்த அண்ணன் மாமா என்ன நினைக்கும்? குமார்ட்ட தானே நான் பேசிக்கிறேன். முடியும். ஏப்பா என்ன சொல்லு. சொன்னதுன்னு தப்பாக நினைக்க மாட்டிங்களா? சரி சொல்லு. நீங்களாம் வந்து கூப்பிட்டீங்களா? அதான் மறக்க முடியல, வந்தோம். மாமாவுக்கு விருப்பம் இல்லை, எனக்காக தான் வந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டப்படுது. அதே நினச்சி வருத்தப்படுது மாமா. அதான் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் யாரும் பேசினாங்களா? இல்லை, மாமாவுக்கு தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுது. சரிப்பா, அதுக்கு என்ன செய்யணும் சொல்லு. இல்லை, நாங்கள் ஹோட்டலில் இருக்கோம், வீடு பார்க்குற வரைக்கும் நம்ம வீட்டில் இருங்கன்னு கூப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்கறதுக்கு தான். நான் அப்படிலாம் நினச்சி வரல. என் பிள்ளைகளுக்கு ஹோட்டலில் இருக்கக்கூடாது தான் கூப்பிட்டாங்க. புரியுதா? அது எனக்கும் அசிங்கம்லாம். நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வேலைக்கெலாம் போகிறதா இல்லையா?
இல்லை வேலைக்கு போகுது மாமா, எனக்காக தான் இப்போ உட்காந்துட்ருக்கு. ஒரு வாரம் தான் டைம் எடுத்துகிட்டு வந்துச்சு என்னை பார்த்துட்டு போகலான்னு. அவங்க குறை வேலை கிடக்கு, 1 மாதம் வேலை பெண்டிங்கில் இருக்குது, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. போகணும், வீடு பார்த்து வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிச்சு. அப்போ அதுக்கப்புறம் அது தெரியல, ஆனால் போயிட்டு வந்து 1 மாதம் அவங்க கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அப்போ வேலைக்கு போக சொல்ல வேண்டியதானே. போயிட்டு வந்த பிறகு பார்த்துக்குவோம் எதுவாக இருந்தாலும். அது வரைக்கும் நீங்கள் நீங்கள் வேலைக்கு தானே போகிற, பிள்ளையே அம்மா பார்த்துக்குவா, வீட்டில் தானே இருக்காங்க. அப்போ சுனில் வேற இங்கே வாரன்ட்டான், எங்கள் கூட அங்கே இருக்க பிடிக்கலன்ட்டான். அதான் மாமா வீடு பார்த்து என்னையும் அவனையும் வச்சுட்டு போகலான்னு பிளான் போட்டுச்சு. பாய் வேற வீட்டு போயிருந்தாலாம், அண்ணன் 2 பேரும் அங்கே போயிட்டாங்க, சாமி மீன் அங்கே போயிட்டாவெல்லாம். அதுக்கு தான் அவன் சொன்னான். சுனில் வாரங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீனும் அவனும் அங்கே இருந்தால் பிள்ளைய வச்சுட்டு தனியாக இருந்தால் சரிப்பட்டு வராதுலாம். சொல்ல வேணா நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, வாரதட்டியும் இங்கே இருக்கட்டும். வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் தனியாக வீடு எடுத்து இருக்கணும் இருங்க. ஏன் இப்போ அவனுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு என்ன செய்யும்? எனக்கு தான் தெரியும்ல, அதான் எங்கள் கூட வராங்க, இல்லைன்னா ஹாஸ்டல் போவாங்க. அதான் மாமா பேசி சத்தம் மட்டும் வச்சுருக்கு. சரி நீ மைனி கூட இருக்குன்னு சொல்லிச்சு, சரின்னு இருக்கான். அப்படி செய்யுங்க, நான் சொல்கிற மாதிரி போயிட்டு வரட்டும். வரதட்டி இங்கே இருங்க நின்று சொன்னோம். வந்ததுக்கப்புறம் தனியாக வீடு வேணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனியாக இருங்க. இப்போ குமாரண்ணன் வீட்டுக்கு காலைல அவங்க அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வைக்கன்னு இருக்காங்க. நான் குமார்கிட்ட பேசுகிறேன், அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன். மாமா என்ன சொல்கிறீங்க? வேண்டாம், இப்போ அவன் கஷ்டப்படுவான், புரியுதா? நானாட்ட அங்கே போய் படுத்துக்கிட்டு நைட்டு, புரியுதா? போகிற வரைக்கும் என்ன பேசுகிறீங்கன்னு புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? நான் பகலாக வேலைக்கு போயிடுவேன். நானாட்ட 2 நாள் அங்கே போய் தங்குறேன், புரியுதா? நீ வரட்டா பரவாயில்ல. அப்புறம் அவன் சொன்னதுக்கு என்ன மரியாதை? சரி, அப்போ பார்த்து என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஆனால் போனதுக்கப்புறம் நீனு சொல்லி இங்கே இருங்க, அங்கே தனியெல்லாம் இருக்காண்ணா, சரியா? சரிப்பா, பேசிட்டு சொல்லுது. மாமா என்ன சொல்லுது? எனக்கு வேலைக்கு போகணும். சரி நான் அதையும் கேட்டு சொல்லுதேன். சரிம்மா, சரி பேசு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வா, இப்போ தான் வரியா? வேறு எப்போ வரணும்? எதுக்கு இப்படி பேசுத? அப்போ நம்ம மூலம் சேர்ந்துக்கிட்டு நல்லா தான் ஆட்டம் போடுவியே, இல்லை கேட்கேன். என்ன சொல்லுத நீ? இதுக்கு தான் உன் பிள்ளைய என் பிள்ளைக்கு கட்டி வைத்தரணும்னு ஆசைப்பட்டு இல்லை கேட்கேன். என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன பேசுகிற நீ? நான் தான் கோவப்படணும் உங்ககிட்ட, புரியுதா? நீ தான் என் பிள்ளையை கட்டிதான்னு சொல்லி கேட்ட. கூட்டு போய் என் பிள்ளை எனக்கு நடு தெருவில் கூட விட்டுட்டேன். நீ என்ன சொல்லி என்கிட்ட கேட்ட நீ? என் மருமகளை நான் பார்த்துக்கிறேன், வேற யாரும் கொடுக்க மனசு இல்லை. கூட்டிகிட்டு போய் பார்த்தா நடு தெருவில் நிப்பாட்டி வேலை கேட்கேன். பிள்ளைகள் 2 பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு யாருமே இல்லாத ஆட்கள் மாதிரி அனாதையாக ஹோட்டலில் போய் தங்கியிருக்கு. பத்தாவது வரைக்கும் நீ இங்கே வந்து சண்டை போட்டுருக்கேன் என்கிட்ட. சரி, நானும் என் தங்கச்சி ஆகிட்டேன்னு ஒன்றும் சொல்லாமல் நான் பாட்டு பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்தேன். நீ வந்த உடனே சண்டைக்கு வந்திருக்குங்க. வேறு என்ன செய்யணும்? உன் பிள்ளைய வெளியே அனுப்பணும், உனக்கு கோவம் வருது. உன் பிள்ளை என் பிள்ளைய வெளியே போங்கால அவ்வளோக்குள்ள உள்ள வெள்ளாட்ட பேசிக்கிடுவாள்வே, நாளைக்கு கூட்டிக்கிடுவாள்வே. நீ அதுக்கு வெளியே அனுப்பியா என் பிள்ளையா? என் பிள்ளைய வெளியே போச்சுட்ட பிறகு எவ்வளோ கிடம் கிடையாது என் வீட்டில். சரி, உன் வீட்டில் வைக்கல, இப்போ என் வீட்டில் தானே என் பிள்ளைகள் இருக்கு. இங்கேயே வந்து என்கிட்ட சண்டை போடுறேன். நான் உன்கிட்ட பேசலை இரு. அந்தளவுக்கு அவனை மயக்கி வச்சிருக்க இல்லை கேட்க? அந்தளவுக்கு மயங்கி போய் கிடக்க நீ. நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? நீ அவனை என் பிள்ளைகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ தலையிடாத. உன் பிள்ளை உன் வீட்டிலேருந்து நீ கேட்ட, அதோட முடிச்சுக்கோ. என் வீட்டில் இருக்கும்போது வந்து கேட்காத, நான் கேட்பேன். நீ எதுவும் பேசாத, நான் என் பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். உங்கள் அப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லி நான் பேசிக்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, மாமா பேசிக்கும். எப்படி நான் கரெக்டாக இருக்கணும்? இல்லை கேட்கேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், எதுவும் பேசட்டும். கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டா? உன்னை அந்தளவுக்கு மயக்கி வச்சிருக்க இல்லை கேட்க? அவள் பின்னாடி அழைக்கின்னு உங்களுக்கு என்ன தெரியணும்? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன கேட்டுட்ருக்கிய? அதுக்கு நான் பதில் சொல்லணும்? நான் அவ்வளோதானே வெளியே போச்சோன்னே நீ வந்தா அவள் பின்னாடி. அதுக்கு அவ்வளோ தெளிவாக பார்த்துட்டு கொடுத்துட்டு தானே வந்தேன், வேற என்ன? நீ என்ன நினச்சி பண்ணிட்டு இருக்க இல்லை கேட்க? எதுவுமே நினைக்கல. என்ன? வீட்டுக்கு மூத்தவன்னு ஒரு பொறுப்பு இல்லாமல் பொண்டாட்டி பின்னாடி அழைக்குதுன்னு இல்லை கேட்க? கூட பிறந்தவளை பற்றி கவலை கிடையாது, அங்கே இருக்க ஆளுகளெல்லாம் பற்றி கவலை கிடையாது. அப்படி இது வரைக்கும் நான் நடந்திருக்கேன்னா சொல்லுங்கள், தப்பு இருந்தால் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் இருந்தல்ல, இப்போ உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் அவ்வளோ, என்ன நல்லா தானே இருக்கேன். என்னை பார்த்தா எப்படி தருது உனக்கு இல்லை கேட்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு? பொண்டாட்டி வீட்டில் போய் இருக்கான்னு சொல்லி கேவலப்படுத்தலாம், என்னை எல்லாரும் கேட்கணுன்ட்டு வந்து இங்கே இருக்கியோ? உங்களை அப்படி யார் கேட்டா? இனிமேல் யாரும் கேட்க மாட்டேறല്ലോ. என் பிள்ளை எங்களுக்கெல்லாம் செய்தான்னு தானே நீ இப்படி தனியாக கூட்டு வந்துட்ட. அவகிட்ட பேசுகிறவள வச்சுக்காதீங்க, எது வந்தாலும் என்னோட நிப்பாட்டிங்க வச்சுக்காச்சு. நீங்கள் வெளியே வாங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லி ஏக்கு வெளியே போய் சொல்லுத? வெளியே போன்னு சொல்லலை உங்களை. அடுத்த வீட்டில் வந்து ஏன் கற்றுட்ருக்கீ? என்ன கேட்கேன்? நீ ஏன் இங்கே வந்திருக்க? இப்போ அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை நான் கேட்கேன். நான் எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன தான் கேட்கேன். உன மைக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காதான் கேட்கேன். அவள் வீட்டில் வந்துருக்கலான்னு என்ன அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க கேட்க? எப்போ மாதிரி யாருனாலும் இதானே சொல்லிட்டு இருக்கீங்க. மைக்கிட்டலாம் மைக்கிட்டல என்னத்த மைக்கிட்டவா? உங்கள் பிரச்சனை என்ன, அதை மாதிரி தெரிய வச்சுக்கோங்க.
நான் அவளை தான் வீட்டை விட்டு வெளியே போனேன். நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே வான்னு சுடலை. நீ செய்யாமல் இரு, அது வேறு கதை. நீ ஏன் இங்கே வந்த? நீ வீட்டில் தானே இருக்கணும். வீட்டுக்கு வாங்க கூட. நான் நேற்று எங்கே போனியா முந்தானத்து எங்கே போனியா? என் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே வெளியே வந்தேன். அப்போ இந்த வார்த்தை வரலையே நீ இருன்னு. நான் தான் உன்னை வெளியே போன்னு சொல்லவே இல்லையே. டென்ஷன் படுத்தாங்க சொல்லிட்டேன். நான் அடுத்த வீட்டில் இருந்துகிட்ருக்கேன். இங்கே வந்து நீங்கள் கத்தி கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. புரியுதா? பேசாமல் வீட்டுக்கு போய் சேருங்க போங்க. இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? பொண்டாட்டி பின்னாடி தான் அழைக்கிய நீ. இப்போ நாங்களாம் உனக்கு வேண்டாம். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன். நான் உங்கள் யாரையும் வேண்டான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் தான் எங்களை வேண்டான்னு வெளியே பற்றிட்டீங்க. நாங்கள் வெளியே வந்திருக்கோம். என்ன நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் யார்? அவளை வெளியே போனால் அவளை வெளியே போய் சொல்லியிருக்கானா? அவள் எங்கே போவாள்? அவள் எங்கேயும் போகிறான். நான் அவளுக்கு இடம் எல்லாமே இருக்கா. நான் வந்து இருக்காலாம் கூட்டிகிட்டு போனையும் இழுத்துக்கொண்டு. இல்லை நான் கேட்குறதுக்கு பார்த்து சொல்லுங்கள். அவள் யார் உங்களுக்கு? அவனுக்கு தெரியாத மாதிரி கேட்க. அப்புறம் என்ன அர்த்தத்தில் நீங்கள் என்ன மட்டும் அந்த வீட்டில் இருக்க சொல்லுதியா? ஏன் முன்னாடி வெளியே அனுப்பிட்டு? அவள் ஏன் முன்னாடி? அது ஏன் பிள்ளை? அவளை வெளியே அனுப்பிட்டு நாங்கள் எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு தான் பேசுகிறீங்களா எப்படி? அவளுக்கு இருக்கே இடம்ல, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அவள் நல்ல பிளான் போட்டு தான் உன்னை இழுத்துட்டு வந்திருக்காங்க. நீ அவளுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இங்கே இருக்காத. வா நீ கூட. திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன். நீங்கள் வீட்டு போங்க. நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். நீ இவ்வளோ பேசுறீங்களா? அவளை வெளியே போன்னு சொல்லிட்டீங்களா? எனக்காக நீங்கள் அவளை எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. சரி நானும் வெளியே வரேன்ட்டு வரேன். அப்போ மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே இருங்கன்ட்டு அவளை பற்றி எதுவும் சொல்கிறதானே நீங்கள் என்கிட்ட சொல்லிக்கலாமே. எவ்வளோ வார்த்தையை விட்டிய நீங்கள் நினைக்கியா? கடைசியில் என்ன சொன்னீங்க? அவளுக்கு கொண்டு விட முடியாது. என் பிள்ளையும் உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. விடுங்க. நீங்களாம் அவளை தானே எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சியா? நானும் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் தானமாக அவளை கல்யாணம் முடிச்சிருக்கேன் கேட்டு. அவளை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? டென்ஷன் படுத்தாதீங்க. எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் வந்து இப்படி சண்டை போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. புரியுதா? போங்க. எங்கேயுமே இரு. ஆனால் நீ ஏன் இங்கே இருக்க அவள் வீட்டில்? நான் சொன்ன நீ கேப்பே கேட்க மாட்டேன் தம்பி. சொல்லுங்கள். கேப்பே கேட்க மாட்டேன். பதில் சொல்லு நீ. சரி சொல்லுங்கள் கேட்கேன். என்ன? நீ அவளை விட்டுட்டு நீ வா என் கூட வீட்டுக்கு வா. இவ்வளோ தடவை சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் நீங்கள் அதை தானே சொல்லிட்டு இருக்கியே. நீ என் பேச்சை கேட்பேன்னு சொல்லியிருக்க தம்பி. வான்னு சொன்னேன் என் கூட. வா நீ. சுனில் சண்டை போட்டுருக்கான். உன் கூட வரேன்னு என்ன பண்ணிகிட்ருக்க நீ சொல்லு. சுனில் நீங்கள் இப்படி சொன்னதுனால அவன் கோவத்தில் என் கூட வருவாங்க. அவனை 2 பேரும் இங்கே இல்லைல்ல, அதனால் நான் இங்கே வரேன் அப்படிங்க. நீங்கள் பேசுறது தப்புன்னு அவனுக்கே தெரியுது. நான் உன்னை வான்னு தான் சொன்னேன். நீ என் கூட இப்போ வா. ஏம்மா என்னம்மா பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு புரியுதா புரியலையா? உங்கள் அண்ணன் மண்ணா இருந்தால் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் வெளியே அனுப்புனா கூட நான் மறுபடியும் எப்படின்னா அவளை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வருவேன். அது பிரச்சனை கிடையாது. என் பொண்டாட்டியது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதுக்கு உன் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு பிடிக்கல தம்பி நீ அவள் பின்னாடி வர்றது. சொன்ன கேளு. நீங்கள் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. நீ வா. நீங்கள் அன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லியிருந்தா கூட நான் அவ்வளோ சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டு வந்திருப்பேன். ஆனால் நீங்கள் அன்றைக்கி நான் வரும்போது நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. இப்போ நான் எப்படி வர முடியும்? அது என் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. திருப்பி அவளை எங்கே கொண்டு வைக்க விடுங்க. அவளை விட்டுட்டு வர முடியாது. நாளைக்கு தனியாக வீடு போகிறேன். தனியாக வீடு பார்த்துருக்கியா? அப்புறம் என்ன செய்யணும்? வா அப்பா வீட்டில் தானே இருக்கா. இருக்கட்டும் நீ வா. நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வானே. எந்திரி தம்பி வா. திருப்பி சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கல. என்ன? உன் பிள்ளையை தூக்கிட்டு வா. நான் பார்த்துக்குறேன். கேட்கல. திருப்பி சொல்லுங்கள். உன் பிள்ளையை தூக்கிட்டு வானே. நீ பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்க. இதெல்லாம் யார் சொல்லி தந்தா? என் பொண்டாட்டி வேண்டாமா பிள்ளை மட்டும் வேணுமா? என் பிள்ளையை பார்க்க தானே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. பிறகு என்ன? நீ வரையா வரலையா தம்பி? நான் மட்டும்னா வர முடியாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கே பேசியிருந்தா வெளியே வரும்போது தடுத்திருந்தா சரின்னு சொல்லிடுவேன். இதுக்கப்புறம் நாங்கள் வர மாட்டேன். என்கிட்டே சொல்லுதியா உன் பிள்ளையும் உன் முன்னாடி எனக்கு பார்க்க முடியாது கஷ்டமாக இருக்குன்னு. பிறகு என்ன நம்பிக்கையில் நான் அங்கே வரேனுமா? மாமா நான் ஒன்று சொல்லிட்டேன் மாமா. ஒரு நிமிஷம். இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் சொன்னால் கேட்பேன்னு தானே சொன்னேன். நீங்கள் இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. வேறு எதுவும் நினச்சேன். மாமா உங்கள்கிட்ட தான் மாமா. ஒரு நிமிஷம் நான் பேசிக்கலாமா? சொல்லு. என்ன? நான் சொன்னால் கேட்பீங்களா? ஏன் உனக்கு தெரியலையா? இப்போ நான் சொன்னால் செய்வீங்க தானே? அதானே கேட்டுட்ருக்கேன். பிறகு திருப்பி கேட்டேன்னு அர்த்தம். சொல்லு. சொன்ன அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்லுடி. உங்களுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. நானும் இங்கே இருந்து அப்பாவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்பாவுக்கும் கெட்ட பேர் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் நாளைக்கு குமாரண்ணன் வீட்டில் போய் இருக்கேன். சரிங்களா? ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா கூட போங்க மாமா. அப்படி நீ என்ன பற்றி பேசிகிட்டு இருக்க? அப்பா கொஞ்சம் ப்ளீஸ் அமைதியாக இருங்க. அவங்க பேசுகிற மாதிரி நீனும் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன அர்த்தம்? இதுக்கு தான் அப்படி கேட்டியா? இங்கே எனக்காக வந்தது பிடிக்கல மாமா. விடுங்க மாமா. நீங்கள் போவாங்க அவங்க அம்மா கூட. அவங்க நீங்கள் அங்கே இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. போங்க. நீங்கள் இல்லாமல் இருந்தது அவங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். போங்க மாமா. டென்ஷன் எடுக்காதீங்க மாமா. என்னை பற்றி நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. அப்பாவும் அம்மாவும் இருக்கா, அவளை பார்த்துக்குவாங்க. சரியா? ஆனால் நான் அந்த வீட்டில் இருந்துக்கிறேன். சரியா? நீங்கள் வருத்தப்படாதீங்க. அப்பா எனக்கு வாங்கி தெரிஞ்சில பொருள் உங்கள் வீட்டில் இருக்கலாம்.
அது மட்டும் தரீங்களா? எடுத்து கொண்டு வந்து நாளைக்கு. ஆ நந்தி ஏன் நந்தினி இப்படி பண்ணுற? அவ இதெல்லாம் லாக் பண்ணுறாங்கன்னா நீனும் ஏன் லாக் பண்ணுற? என்ன கேட்காங்க பார்த்தீங்களா? எல்லாரும் என்னை இப்படி தான் சொல்லுதாங்க. மயக்கிட்டியா நான் என்னம்மா செஞ்சேன்? சரி விடு, அவளுக்கு தெரிஞ்சது அதான். அதான் அப்படி பேசிட்டு போகிறான்னு விடு. ஏன் நீ டென்ஷன் எடுக்க விடு. அப்போ பெத்தவா சொன்ன மரியாதை கிடையாது, கேட்க மாட்டேன். உன் பொண்டாட்டி சொன்னதான் கேட்பேன். நந்தினி நீ என்னம்மா பேச்சு பேசுகிறேன்? இப்போ நீங்கள் எதுவும் பேசாதீங்கப்பா, தப்பாக ஆயிரும். சொன்னால் கேளுங்க. மாமா மறுபடியும் வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். சும்மா இருங்க நீங்கள். மாமா கிளம்புங்க மாமா. உனக்கே நல்லா தெரியும் எனக்கு பிடிக்கல, நான் விரும்பலன்ட்டு. இருந்தாலும் உனக்காக நான் வந்தேனே கூப்பிட்டேன்ட்டு மறுபடியும் என்னை கஷ்டப்படுத்துகிற. சரி ஓகே, நான் போகிறேன். ஆனால் நான் சொன்னால் நீ செய்வல்ல? வா, நான் போவேன், வா. சரி மாமா, ஆனால் அவங்களுக்கு நான் வரதில் விருப்பம் இல்லை. என்னையை கூப்பிடல, உங்களை தானே கூப்பிடுதாங்க. நான் உன்னே வானே, நீ அவளை கூப்பிட்டுருக்க. சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? நீ மட்டும் வானே, உன் பிள்ளைய திட்டு, அவ்வளோதான். நான் மட்டும் வரமாட்டேன், ஆனால் பிள்ளையும் கொண்டு வர மாட்டேன். பிள்ளையெல்லாம் உங்களை நம்பி நான் தரமாட்டேன்னு. பெத்தவன் மேலே நம்பிக்கை இல்லை, உன் பிள்ளை எவ்வளோ நாள் யார் பார்த்தா? பார்த்தீங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அந்த பார்த்து என்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல. சரி, உன் பொண்டாட்டி மேலே உள்ள கோவத்தில் நான் சொல்லிட்டேன். நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைய, திட்டு வா. சரி சொல்லு, நீ சொல்கிறத நான் கேட்கேன். இல்லைன்னு சொல்ல, நான் போகிறேன். ஆனால் நீ என் கூட வந்தால் தான் நான் போவேன். உனக்கு விருப்பமா? இல்லைன்னா சொல்லு, குமார் வீட்டில் இருப்போம். ப்ளீஸ் மாமா, என்னை கூப்பிடல, உங்களை தான் கூப்பிடுதாங்க. நீங்கள் போங்க. நான் வரல, நான் வரமாட்டேன் இனிமேல். நான் தனியாக இருந்துக்கிறேன் குமாரண்ண வீட்டில். சொல்கிறேன்ல, பாப்பா நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, உங்கள் வரான்டா. வா நம்ம குமார் வீட்டுக்கு போங்க. காலைல போமா, இப்போ போமா? இப்போ நீ நான் அசிங்கத்தனம் படுத்துற தம்பி. உன் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பாங்க. நான் சொன்னால் நீங்கள் கேட்பேன்னு சொல்லிட்டீங்க, கேட்டு தான் ஆகணும். போங்க, வீட்டுக்கு போங்க உங்கள் அம்மா கூட. ஆனால் நாளைக்கு காலைல திங்ஸ்லாம் எடுத்துக்கொண்டு தந்துட்டு போங்க, சரியா? காலைல பாப்பாண்ணா எல்லோரும் அங்கே வரோம், அம்மா அப்பா வருவாங்க, சரிங்களா? வந்துட்டு போங்க. நீ சொல்கிறத கேட்பேன்னு சொல்லியிருக்கலாம், அதுக்காக நான் போகிறேன், சரியா? ஆனால் நீ நைட் மட்டும் தான் அங்கே தங்குவேன், காலைல வந்துடுவேன், சரியா? நான் ஊருக்கு போகிற வரைக்கும் நம்ம அங்கே தான் இருக்கோம், ஓகேவா உனக்கு? உங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க, கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் நாளைக்கு காலைல மட்டும் எனக்காக வந்துட்டு போங்க, சரியா? இப்படி சொன்னால் எப்படி? வேறு என்ன சொல்லணும்? இப்படிலாம் வரமாட்டான் என் பிள்ளை உன்னை பார்க்க. என் பிள்ளைக்கு பொண்ணு மேலே தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்காத, புரியுதா? ம் சரி, நான் கால் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். இதுக்கப்புறம் இன்னிலேருந்து நீ என்றைக்கு என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, சொல்லி பேசக்கூடாது. மீதி தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். அவனே வந்து பார்த்தாலும் நீ பேசக்கூடாது அவன்கிட்ட, சொல்லிட்டேன். நீனும் அவனை பார்க்க போகக்கூடாது. ம் சரி. என்ன நினச்சிட்ருக்க நீ? அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீ சரிச்சிட மாட்டேட்டிருக்க. பின்ன என்ன செய்யணும்? நந்தினி, நீ அவி பேசுகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காது, என்ன போக வைக்கணுங்கிறதுக்காக, புரியுதா? நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரிலாம் என்னால் இருந்துக்கிட முடியாது, புரியுதா? அது உனக்கும் நல்லா தெரியும். ஒன்றால் இருந்துக்க முடியாது. நீ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் போக மாட்டேன் சொல்லிட்டேன். அவங்க வருத்தப்படுத்தாங்கல்ல நீங்கள் அவங்க கூட இருக்கணுன்ட்டு, அப்புறம் என்ன செய்ய? போங்க. உனக்கு நான் வேண்டாமா சொல்லு? நான் எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியலையா? நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா என்னை மயக்கிட்டேன்னு ஏசுதாங்கல்ல. ஸோ கடவுளே, நான் அதுக்கிட்ட அப்போதே பதில் சொல்லிட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்குள்ள உள்ள பாண்டிங் அவங்களுக்கு என்ன தெரியும்? தம்பி நேராக தம்பி, கிளம்பி வா, வீட்டில் வேலை நடக்கு. வேலை நடக்குன்னா போய் செய்யுங்க, போங்க. நான் வரேன், போங்க. நீ என் கூட வாரேன்னு சொல்கிறது சரி தான், தர வாரேன்னு. நான் போனதுக்கப்புறம் உன்னை பேசி மைக்கு இங்கேயே வச்சுருவா. எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் கிளம்புங்க. நந்தினி, நீ சொன்னதை நான் கேட்பேன், இல்லைன்னு சொல்லு. ஆனால் இந்த விஷயத்தில் வாபஸ் வாங்கிக்கோ. என்ன போக விருப்பம் இல்லை, சொன்ன கேளு. எனக்கு அங்கே போனாலும் மைண்டு இருக்காது. பத்தியா, ஒரு நிமிஷத்தில் அப்படியே உன்னை திருப்பிட்ட பாரு. இவ்வளோ நேரம் வாரம் என் பிள்ளை சொல்லிச்சு, இப்போ பாரு நீ வரமாட்டேங்க. உங்களுக்காக தான் என்னை அனுப்பி வைக்க, ஆனால் நீங்களே தான் கெடுத்துக்கிறீங்க. வாரம்னு சொன்னால் போயிருக்கணும்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் பேச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ தான் நல்லா பேசி மயக்கி தரவில்ல, அப்புறம் எப்படி என் கூட வருவேன்? வந்திருப்பியா சொல்லு. இப்போ வாரவங்க தான் நீ அன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டியா, அத்தனை பேரை விட்டுட்டு. தம்பி நீ இப்போ என் கூட வாரியா வரலையா? நீ வரலன்னு வச்சுக்கோ, நான் இப்போ வீட்டுக்கு போக மாட்டேன். இப்படியே நான் எங்கேயாவது போயிடுவேன் சொல்லியாச்சு. என்ன பிளாக்மெயிலாக பண்ணுறீங்க? இல்லை கேட்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ உன் பொண்டாட்ட பேசியிருந்தேன்னு அர்த்தம். நான் பொண்டாட்டிகிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், அடுத்த விட பேசலையே. இப்போ வர முடியுமா முடியாததை மட்டும் சொல்லு. கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு பதில் தானே வேணும், இருங்க. பதில் சொல்லு, இப்போ நீ தான் சொல்லணும். என்ன செய்யணும் சொல்லு. போங்கன்னு சொல்கிறேன்ல, போங்க. நீ குமாரனை வேறு சொல்லியிருக்கு, அங்கே போய் இல்லைன்னா மரியாதை இருக்காது. நான் அங்கே போய் இருக்கேன், சரிங்களா? அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இவளை இப்படியே விட்டுட்டு வந்துடும். இனிமேல் இவட்ட பேச்சு பார்த்தா வைக்கக்கூடாது சொல்லியாச்சு. வீட்டு வந்த பிறகு சொல்லியாச்சு, அவளை தேடலாம் நீ வரக்கூடாது. என்னைக்கு என்ன நினச்சிட்ருக்கிய? நீ வரலன்னா நான் வீட்டுக்கு போக மாட்டேங்கிய, அப்புறம் அவட்ட பேசக்கூடாதுங்கிய. என்ன தான் செய்யணும்னு கேட்கேன். ஆமாம், நீ என் பிள்ளையே என் கூட வா, அவ்வளோதான். உங்கள் பிள்ளை தான், நான் இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் அவட்ட பேசாமல் எப்படி இருக்க முடியும் என்னால்? என் மொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்காம. உனக்கு இந்த அம்மா வேணுமா வேண்டாமல? சரி நீங்கள் போங்க, நான் வாரேன், போங்க. நீ ஏன் கூட வான்னு தான் சொன்னேன். என்னை அனுப்பி வச்சுட்டு நீ வாரேன்னு சொல்லாத, அவ விட மாட்டா. உங்கள் முன்னாடி தானே போன்னு சொல்லிட்டு இருக்கா, அப்புறம் என்ன? அவள் நடிக்கா. நான் இருக்கணும்னு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு விட சொல்லிட்டு இருக்கேன்.
நான் போன பிறகு மாய்க்கிடுவேன். பார்த்துட்டே இருக்கேன், உருப்படியான பதில் சொல்லு. நீங்கள் போங்க, என்னை கல்யாணம் பண்ணலைன்னு நினச்சிக்கோங்க, போங்க. அப்படியே தான் முடிவா? ஆமாம், எனக்கு வேறு வழி தெரில. இதுக்கு மேலே என்ன பேச்சு கேட்க முடியாது என்னால். தனியாக விடக்கூடாது, நான் பின்னாடி வந்த மாதிரி வெளிலலாம் விட்டுட்டு நீ அதுக்காடி இப்படி பண்ணுற? உங்கள் அம்மா வந்து கூப்பிடுதாங்களா, கஷ்டப்படுறாங்களா நீங்கள் எல்லாமே? நான் எதுவும் முடிவு பண்ணாலும் உனக்கு ஓகே தானே சொல்லு. ம். நாளைக்கு காலையில் நம்ம குமார் வீட்டு போகிறோம், அவ்வளோதான். நான் எங்கேயும் போகலை, புரியுதா? என்னை கம்பல் பண்ணாத. இனி அன்னைக்கு வெளியே அனுப்பிட்டீங்க, நான் இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே வர விருப்பம் இல்லை எனக்கு. நான் வரமாட்டேன். கால் பண்ணுறேன், பேச விருப்பம் தான் பேசுங்க, சரியா? பைசா வேணால் சொல்லுங்கள், நான் போட்டு விடுவேன் எப்போதும் போல், சரியா? செலவு பண்ணிக்கோங்க. எந்த செலவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், ஓகேவா? இங்கே யோசிக்காதீங்க. இப்போ நீ வீட்டுக்கு வரமாட்டேன், அவள் சொல் பேச்சு தான் கேட்பேன். அவள் தான் என்ன போக சொல்லிட்டல, எனக்கு அங்கே விருப்பம் இல்லை, அதுக்கு தான். நீங்கள் வெளியே அனுப்புறப்ப நான் இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். அன்றைக்கே சொல்லிட்டியே என் வீடு அப்படின்ட்டு, அதிலே புரியுது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு, புரியுதா? அப்பா கட்டின வீடு தானே, அது உங்களுக்காகவே இருந்துட்டு போகுது. நீங்கள் யாருக்கு விருப்பப்பட்டால் கொடுத்துக்கோங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு அது வேண்டாம், நான் வரமாட்டேன்னு. சந்தோஷமாடி, இதுக்கு தானே இவ்வளோ நாள் என்கிட்டயும் பேசி பேசி மயக்கினேன். என் பிள்ளையை பிரிச்சுட்டு வந்துட்டே எப்படி? என் பிள்ளையை பிரித்து கூட்டுற வச்சுட்டாலாம் அம்மாவா? இருங்க. அவள் எங்கே கூட்டு வந்தா? நீ தான் என் பிள்ளைய வெளியே பத்துன. அவன் போகக்கூடாதுன்னா அவன் வந்தான். அவன் கணிச்சிச்சு, சரி தானே? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் மணிக்கு கோவம் வரும். உங்களை தானே கூப்பிட வந்திருக்காங்க, போகலாம்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் தான் வாங்கன்னு சொன்னலாங்க. எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க? என் மேலே தான் கோவிடுவாங்க. நான் தான் சொன்னலடி, வெளியே வந்துட்டேன், இனிமேல் நாங்கள் போக மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை, விட்டுரு. எப்போவுமே நாங்கள் போக மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ணாத. என்னையெல்லாம் எல்லா இடத்துக்கும் போக சொல்லுவாங்க. யாரும் கேட்டாங்கன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், விடு. சரி, அதை பற்றி டென்ஷன் எடுக்காத, விடு. சால்வ் ஆயிட்டா? ம், சரி, நான் என்ன கிளம்புன்னு சொல்லு. எனக்கு நீங்கள் போகிறதுல விருப்பமே இல்லை. என்ன தைரியத்தில் என்ன போனேன் எங்கள் அம்மா கூட? அவங்க அவங்க அம்மா சொன்னால் மட்டும் பேசுங்க, வாங்க பார்க்க வாங்கன்னு. அப்புறம் என்ன சொல்லணும்? போகாதீங்கன்னு சொல்ல முடியும். அவங்க சும்மாவே என் மேலே கோவத்தில் இருக்காங்க. இப்போ நான் போயிருந்துருக்கணும், உட்காந்துட்டு ஓன அழுவேன், அப்படித்தானே? போவாங்க. போட்டா சொல்லு, பாஸ்ட்டு சொல்லணும், டிக்கெட் போட சொல்லி. சீக்கிரம் மட்டும் சீக்கிரம் வந்துடுறேன். சரி, அங்கே போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. சரிங்க மேடம். எவ்வளோ நேரம் தான் வச்சுருப்பேன் உங்கள் அப்பா? இல்லை கேட்கேன், பாப்பெல்லாம் வாங்கிட்டு வா. அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க, பாப்பாவை தூக்காமல். வச்சுருக்கட்டு விடுங்க. ஓகே மேடம், தூங்க காடை தூக்கிட்டு வந்துடுங்க. காஃபி கிடைக்குமே எப்படி? வெளியே போகிறேன்னு போய் குடிச்சு வரலான்னு பார்க்க விட முடிக்கிங்களே. இதுக்கு தான் இந்த பிளானா? போட்டுட்டு வரேன். இப்போ அந்தே பழக்கப்படுத்தியாச்சு, அப்புறம் என்கிட்ட கேட்கலாமே, தப்பில்லையே. மேடம்க்கு ஞாபகப்படுத்தணுமா, கேட்கணுமா? ஒரு 10 மினிட்ஸ். ஓகே, அம்மா திட்டிட்டு போனாங்கண்ணா. கஷ்டமாக இருக்குது. சரி சரி, நைட் நான் இங்கே தானே இருக்க போகிறேன், வேறு எங்கே போகிறேன்? அப்புறம் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரிலாம் சேட் பண்ணக்கூடாது, சரியாம்மா? டெய்லி பேசணும், ஓகேப்பா? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத, அப்புறம் நான் ரொம்ப கோபப்படுன்னு சொல்லிடுச்சு. இந்த மாதிரி ஏதாட்டும் பண்ணீங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, கோவப்படாதீங்க.